வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். ரஜினியின் காலாவில் இணையும் மம்முட்டி, தனுஷ். திருமணம் பற்றி வதந்தி பரப்பினால் வழக்கு. நடிகை அனுஷ்கா எச்சரிக்கை. இழக்கக்கூடாததை இழந்தே கதாநாயகியானேன். பிரபல நடிகை பகிரங்க பேட்டி. இனி விரிவான செய்திகள். பாரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் ரஜினி நடித்து வரும் காலா படத்தில் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடிக்க மம்முட்டியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அவர் தவிர காலா படத்தின் தயாரிப்பாளரான நடிகர் தனுஷும் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிக்க இருக்கிறாராம். இந்த படத்தில் வரும் ரஜினியின் இளவயது பிளாஷ்பேக் காட்சிகளில் தனுஷ் நடிக்கிறார். இந்த படத்தில் ஒரு சிறிய கௌரவ தோற்றத்தில் நடிக்க வேண்டும் என்பது தனுஷின் ஆசையாக இருந்தது. அவர் ஆசையை நிறைவேற்றியுள்ள ரஞ்சித் சில நிமிடங்களே வந்தாலும் பேசப்படுகிற இளம் வயது ரஜினியாக நடிக்கும் வாய்ப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறார். நான் எங்கு சென்றாலும் ஏன் எனது திருமணம் பற்றியே கேட்கிறார்கள் என்று தெரியவில்லை. நான் ஒப்புக்கொண்டுள்ள படங்களை முடிக்கும் வரை திருமணம் பற்றி நான் யோசிக்கப் போவதாக இல்லை என்கிறார் நடிகை அனுஷ்கா. என்னுடைய குடும்பத்தினர் விரைவில் திருமணம் செய்து கொள்ளும்படி நெருக்கடி கொடுக்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகும் நடிக்கலாம் என்று என்னை வற்புறுத்துகிறார்கள். ஆனால் கைவசம் உள்ள படங்களை முடிக்கும் வரை திருமணம் பற்றி பேச வேண்டாம் என்று அவர்களிடம் முடிவாக சொல்லிவிட்டேன். என் திருமணம் பற்றி பலர் தொடர்ந்து வதந்தி பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இனியும் யாராவது என்னை பற்றி வதந்தி பரப்பினால் அவர்கள் மீது வழக்கு போட போவதாக இருக்கிறேன் என்கிறார் நடிகை அனுஷ்கா. இன்று நான் பெரிய நடிகையாக நட்சத்திர அந்தஸ்தை பெற்றிருக்கலாம். நட்சத்திர அந்தஸ்தை பெற நான் நிறைய இழந்திருக்கிறேன். அந்த இழப்புகள் இன்றும் தொடர்கிறது என்கிறார் நடிகை சன்னி லியோன். நடிக்க வாய்ப்பு வேண்டுமானால் தயாரிப்பாளருடன் ஒரு இரவு படுக்கையை பகிர வேண்டும் என்றார்கள். நீ முடியாது என்றால் வேறு ஒருவருக்கு அந்த வாய்ப்பு போய்விடும் என்றார்கள். இதை கேட்டு பாதி மனதோடு பதில் சொல்வதற்குள் உயிரே போய்விட்டது. இப்படி உயிரை விட்டே சினிமாவுக்கு வந்தேன். நான் முதலில் கூச்ச சுபாவம் உள்ளவளாக இருந்தேன். அப்போதெல்லாம் அங்கம் தெரியாதபடி உடை அணிந்தேன். தற்போது அந்த வெட்கம், பயம் எல்லாம் எங்கே என்று எனக்கே தெரியவில்லை. விருப்பமே இல்லாமல் பட வாய்ப்புக்காக ஒருவருடன் நேரத்தை செலவழிப்பது மிக கொடுமை. நான் இப்படி பளிச்சென்று பேசுவதால் சிலர் என்னை திட்டுகிறார்கள், சிலர் பாராட்டுகிறார்கள். அவற்றை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுவதில்லை என்று வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார் நடிகை சன்னி லியோன். 1989 வெளியான த்ரில்லர் படமான நாளைய மனிதன் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான ஒளிப்பதிவாளர் வேலு பிரபாகரன் அதிசய மனிதன், அசுரன், புரட்சிக்காரன் உட்பட பல படங்களை இயக்கியிருக்கிறார். தற்போது தனது வாழ்க்கை அனுபவங்களை தொகுத்து ஒரு இயக்குனரின் காதல் டைரி என்கிற படத்தை இயக்கி வெளியிட்டிருக்கிறார். இவரது முந்தைய படமான காதல் கதை படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் ஷெர்லி தாஸ். இவருடன் 13 ஆண்டுகளாக நட்புடன் பழகி வந்த வேலு பிரபாகரன் இப்போது திடீர் என கடந்த சனிக்கிழமை அன்று மோதிரம் மாற்றி அவரை திருமணம் செய்து கொண்டார். இளம் வயதில் மட்டும்தான் காதல் வரும் என்று இல்லை, எந்த வயதில் வேண்டுமானாலும் காதல் வரலாம். வாழ்க்கைக்கு துணை வேண்டும், அந்த துணை காதலுடன் அமைய வேண்டும் என்று சொல்லும் வேலு பிரபாகரன் 60 வயதில் 35 வயது ஷெர்லி தாஸை மணந்திருக்கிறார். தமிழக நிலவரம், அரசியல் சூழல், நடப்பு பிரச்சனைகள் குறித்து அவ்வப்போது தனது இணைய பக்கத்தில் கருத்து பதிவிடும் நடிகர் அரவிந்த் சுவாமி தற்போது விருதுகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். சில விருதுகள் வாக்குகளை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுவதில்லை. யார் விருது விழாவுக்கு செல்கிறார்களோ அவர்களே விருதை பெற வேண்டியதாக உள்ளது. இதுதான் எனக்கு புரியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். எந்த விருது வழங்கும் விழாவை மனதில் வைத்துக் கொண்டு அரவிந்த் சுவாமி இப்படி தனது ஆத்திரத்தை பதிவு செய்துள்ளார் என்று தெரியவில்லை. மைனா உட்பட பல படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கும் நடிகர் விதார்த் தற்போது பாரதி ராஜாவுடன் இணைந்து குரங்கு பொம்மை படத்தில் நடித்திருக்கிறார். அடுத்து சசிகுமார் நடிக்கும் கொடிவீரன் படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார். குட்டி புலி, கொம்பன், மருது போன்ற படங்களை இயக்கிய முத்தையா இயக்கும் இந்த படத்தில் சசிகுமார் ஜோடிகளாக மஹிமா நம்பியார், சனுஷா நடிக்க விதார்த் ஜோடியாக பூர்ணா நடிக்கிறார். தென் மாவட்டத்தில் நடந்த சில சம்பவங்களை மையமாக வைத்து உருவாகும் இந்த படத்திற்கு SR கதிர் ஒளிப்பதிவு செய்ய சசிகுமார் தயாரிக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு மதுரை, சிவகங்கை, பசும்பொன் போன்ற இடங்களில் நடைபெற உள்ளது. தமிழில் அறிமுகமாகி தெலுங்கு மொழியில் பல படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக உயர்ந்திருப்பவர் நடிகை ரகுல் பிரீத் சிங். அவர் படங்களில் கவர்ச்சியாகவும் உதடு முத்த காட்சிகளிலும் நடிக்க தயங்கியதில்லை.
ஆனால் சில கதாநாயகர்கள் அவருடன் உதடுமுத்த காட்சிகளில் நடிக்க தயங்குகிறார்கள். சில படங்களில் கதாநாயகர்களுடன் நெருக்கமாகவும் உதடுமுத்த காட்சிகளிலும் நடித்திருந்தார் ரகுல் பிரீத் சிங். அந்த படங்கள் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை. அதனால் சில கதாநாயகர்கள் அவருடன் உதடுமுத்த காட்சிகள் நடித்தால் அந்த படம் தோல்வியடையும் என்று எதிர்மறை சென்டிமெண்ட் பார்க்கிறார்களாம். இப்போது மகேஷ் பாபுவுடன் ஸ்பைடர், கார்த்தியுடன் தீரன் அதிகாரம் 1 ஆகிய படங்களில் நடிக்கும் ரகுல் பிரீத் சிங் மேலும் 2 தெலுங்கு படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார். அட்டகத்தி படத்தின் மூலம் புகழ் பெற்றவர் பாடகர் கானா பாலா. சில படங்களில் பாடிக்கொண்டே நடித்திருக்கும் இவர் பல பாடல்களை எழுதி பாடியிருக்கிறார். திரையுலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ள நிலையில் சினிமாவில் இன்னும் ஓராண்டு மட்டுமே தான் பாடுவேன் என்று ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். அவருடைய இந்த முடிவுக்கு காரணம் என்ன என்பது தெரியவில்லை. கானா பாலா இப்படி அறிவிப்பது முதல் முறையல்ல. அவர் பல முறை இப்படி அறிவித்திருக்கிறார். அதற்கான காரணம் தான் தெரியவில்லை என்கிறார் ஒரு விமர்சகர். கமலுடன் விஸ்வரூபம், விஸ்வரூபம் 2ஆம் பாகம், உத்தம வில்லன் போன்ற படங்களில் நடித்திருப்பவர் நடிகை பூஜா குமார். இவர் இப்போது தெலுங்கில் டாக்டர் ராஜசேகர் கதாநாயகனாக நடிக்கும் கருடா வேகா படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார். இந்த படத்தில் 6 வயது சிறுமிக்கு அம்மாவாக நடிக்க வேண்டும் என்று சொன்னதும் சற்று தயங்கிய பூஜா குமார் இயக்குனர் பிரவீன் சத்தரு அந்த கதையில் அவரது கதாபாத்திரத்திற்கு இருக்கும் முக்கியத்துவத்தை பற்றி தெரிவித்ததும் நடிக்க சம்மதித்தாராம். இதுவரை தான் நடித்த படங்களில் ஒப்பனையாலும் பளபளக்கும் ஆடைகளாலும் அனைவரையும் கவர்ந்த பூஜா குமார் இந்த படத்தில் ஏழை பெண் வேடத்தில் எளிமையான தோற்றத்தில் நடிக்கிறாராம். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. எம்ஜிஆர் குண்டடிப்பட்டதற்கு பிறகு மறுபிறவி படத்தை தான் தேவர் பிலிம் சார்பிலே முதலிலே தயாரிக்க நினைத்தார் சின்னப்ப தேவர். அந்த படத்திலே எம்ஜிஆர் குதிரை சவாரி செய்வது போல பல காட்சிகள் இருந்தன. அப்போது எம்ஜிஆர் இருந்த நிலையிலே அவர் மனமும் உடலும் அதற்கு ஒத்துழைக்காது என்பதால் அந்த படம் கைவிடப்பட்டது. பின்னர் அந்த கதையைத்தான் தாய் மீது சத்தியம் என்ற பெயரிலே ரஜினிகாந்தை வைத்து எடுத்தார் சின்னப்ப தேவர். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் தந்தையும் மகனுமாக நடிக்க வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் ஆசை. அடுத்தபடியாக அந்த ஆசையை நிறைவேற்ற முடிவு செய்த சின்னப்ப தேவர் தந்தைக்கு ஜோடியாக பத்மினியும் மகனுக்கு ஜோடியாக K.R. விஜயம் ஒப்பந்தம் செய்து தந்தையும் மகனும் என்ற பெயரிலே ஒரு படத்தை திட்டமிட்டார். பின்னர் அந்த படமும் கைவிடப்பட தேவர் பிலிம்ஸிலே எம்ஜிஆர் நடித்த 13வது திரைப்படமாக விவசாயி படம் அமைந்தது. 1967ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி அன்று விவசாயி திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படம் வெளியான 3 நாட்களில் எம்ஜிஆரை ராதா சுட்ட வழக்கிலே செஷன் கோர்ட் நீதிபதி லட்சுமணன் தீர்ப்பை வழங்கினார். எம்ஜிஆருக்கும் ராதாவுக்கும் அரசியல் விரோதம் இருந்திருக்கிறது, தொழில் போட்டியும் இருந்திருக்கிறது என்பதை அரசு தரப்பு நிரூபித்திருக்கிறது. இந்த சம்பவம் நடந்தபோது M.R. ராதா 7 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருந்தார். அதனால் மனமுடைந்திருந்தார் என்பதையும் பிராசிக்யூஷன் நிரூபித்திருக்கிறது. ராதா சொன்னது போல நாடகங்கள் மூலம் அவருக்கு மாத வருமானம் 50,000 ரூபாயாக இருந்திருக்குமானால் அவருக்கு இவ்வளவு கடன் இருந்திருக்காது. சம்பவம் நடந்ததை கண்ணெதிரே ஒருவர் பார்த்திருக்கிறார். அதனால் சம்பவத்துக்கு நேரடி சாட்சியம் இருக்கிறது. ராதா எம்ஜிஆரை சுட்டுவிட்டு தன்னை 2 முறை சுட்டுக் கொண்டார் என்பதும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ராதா சொன்னது எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட காயத்தின் தன்மைக்கு ஏற்றதாக இல்லை. எனவே ராதா தான் எம்ஜிஆரை பார்த்ததும் முதலில் சுட்டார். ராதாவை நோக்கி எம்ஜிஆர் சுடவில்லை என்பது நிரூபணமாகிறது. இது தற்செயலாகவோ தற்காப்புக்காகவோ நடந்த சம்பவம் அல்ல, திட்டமிட்டு நடந்த சதி. ராதாவுக்கு 57 வயதாகிறது. இல்லாவிட்டால் இந்த குற்றத்துக்கு அவருக்கு கடும் தண்டனை விதிக்க வேண்டும். குற்றம் 1967ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி இழைக்கப்பட்டது. ராதா அன்றிலிருந்து சிறையிலேயே இருக்கிறார். அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. அதை மனதில் கொண்டு 7 வருட கடுங்காவல் தண்டனையை அவருக்கு விதிக்கிறேன் என்று தீர்ப்பளித்தார் நீதிபதி. அந்த தீர்ப்பினை தொடர்ந்து 1968ஆம் ஆண்டு பொங்கல் அன்று எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஜோடியாக நடித்த ரகசிய போலீஸ் 115 திரைப்படம் வெளியானது. முதலிலே அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோஜதேவி தான் நடித்திருந்தார். அரச கட்டளை படத்திலே அவருக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த படத்திலிருந்து அவர் நீக்கப்பட்டு ஜெயலலிதா ஒப்பந்தம் செய்யப்பட்டார். 1967ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அறிஞர் அண்ணா அவர்கள் சிறந்த திரைப்படங்களுக்கும் சிறந்த திரைப்பட கலைஞர்களுக்கும் பரிசளிக்கின்ற திட்டத்தினை அந்த ஆண்டு கொண்டு வந்தார். 1967ஆம் ஆண்டு வெளியான மற்ற படங்களோடு காவல்காரன் திரைப்படமும் அந்த போட்டிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.
தேர்வுக் குழுவினர் 1967ஆம் ஆண்டின் சிறந்த நடிகராக கற்பூரம் படத்தில் நடித்த ஏபிஎம் ராஜனையும், சிறந்த நடிகையாக இருமலர்கள் திரைப்படத்தில் நடித்த கேஆர் விஜயாவையும், சிறந்த படமாக சத்யா மூவிஸ் தயாரித்திருந்த காவல்காரன் படத்தையும் தேர்ந்தெடுத்தனர். தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே தலைவராக இருந்த வெங்கட்ராமன் தமிழ்நாடு அரசின் சார்பிலே சிறந்த கலைஞர்களையும் சிறந்த படத்தையும் தேர்ந்தெடுக்கின்ற குழுவிலே அங்கத்தினராக இருந்தார். அவர் ஆரம் வீரப்பனுடைய நெருங்கிய நண்பர். ஒரு நாள் ஆரம் வீரப்பனுக்கு ஃபோன் செய்த அவர், ஜாக்பாட் அடித்து விட்டீர்கள் என்று அவரை பாராட்டிவிட்டு காவல்காரன் திரைப்படம் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை அவருக்கு சொன்னார். அப்போது சிறந்த படத்துக்கான பரிசு தொகை 50,000 ரூபாய். அந்த தொகைக்கு வருமான வரி கிடையாது. அதை மனதில் வைத்துக் கொண்டு தான் ஜாக்பாட் அடித்து விட்டீர்கள் என்று சொன்னார் வெங்கட்ராமன். அந்த காலத்தில் 50,000 ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. அதனால் வெங்கட்ராமன் சொன்னதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் ஆரம் வீரப்பன். ஆனால் அந்த மகிழ்ச்சியை அவர் அதிக நேரம் கொண்டாட முடியாத அளவிற்கு அடுத்தபடியாக ஒரு அதிர்ச்சியான செய்தி அவருக்கு சொன்னார் வெங்கட்ராமன். சிறந்த படத்தையும் சிறந்த கலைஞர்களையும் தேர்ந்தெடுத்ததற்கு பின்னாலே அந்த பட்டியலை முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்களிடம் காட்டி அவருடைய கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அதன்படி அந்த பட்டியலை அறிஞர் அண்ணா அவரிடம் நாங்கள் காட்டிய போது, எதற்கும் எம்ஜிஆரிடம் ஒரு முறை காண்பித்து விடுங்கள் என்று அண்ணா அவர்கள் சொன்னார். அதன்படி அந்த பட்டியலை எம்ஜிஆரை சிந்தித்து அவரிடம் காட்டினோம். அந்த பட்டியலை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்த எம்ஜிஆர் சிறந்த படத்துக்கான பரிசை காவல்காரன் படத்துக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார் என்று வெங்கட்ராமன் சொன்னவுடன் அதுவரை ஆரம் வீரப்பனிடம் இருந்த ஆனந்தம் கன நேரத்தில் விடைபெற்று கொண்டது. எம்ஜிஆர் ஏன் காவல்காரன் படத்துக்கு பரிசு கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார் என்பதை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். கமல் என்னை ஒரு அண்ணனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிறார் இசைஞானி இளையராஜா. விதி மதி உல்டா படத்தில் கொடூரமான தாதா வேடத்தில் நடித்திருக்கிறாராம் நடிகர் டேனியல் பாலாஜி. ஜிவி பிரகாஷ் நடிக்கும் படத்திற்கு கோபம் என்று பெயர் வைத்திருக்கிறார் இயக்குனர் சீமான். நட்டி நடராஜ் நடிக்கவிருக்கும் ஒரு படத்திற்கு நெருங்கடா பார்ப்போம் என்று பெயர் வைத்துள்ளனர். விஜய் சேதுபதி நடிக்கும் ஒரு படத்தை இயக்க இருக்கிறார் இறுதி சுற்று சுதா. ஓம் பிரகாஷ் மெஹ்ரா இயக்கும் ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறாராம் நடிகை ஐஸ்வர்யா ராய். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் மீண்டும் வெளிவருகிறது நினைத்ததை முடிப்பவன். மோகன்லால் நடிக்கும் ஒரு மலையாள படத்தில் நடிக்க இருக்கிறாராம் நடிகை ஹன்சிகா. வயதான நாயகிகளை யாருமே கண்டுகொள்வதில்லை என்கிறார் நடிகை ஹேமமாலினி. கௌதம் மேனன் இயக்கும் ஒரு படத்தில் நாயகனாக நடிக்க இருக்கிறார் நடிகர் அருண் விஜய். ஆலவந்தான் படத்தை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் மீண்டும் வெளியிட இருக்கிறார் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு. அடுத்து வருவது ரகசியம். இறுதி சுற்று வரையிலும் அந்த காம்பயர் ஹீரோ கதையை மாத்திக்கிட்டே இருந்ததுனால தன்னோட அடுத்த படத்துக்கு வித்தியாசமான விஜய நடிகரை தேர்ந்தெடுத்து விட்டாங்களாம் அந்த பெண் இயக்குனர். மார்க்கெட் படுத்து கிடக்கும் அந்த சின்ன பூ நடிகைக்கு நண்பர்களிடம் சொல்லி வாய்ப்பு கேட்கிறாராம் அந்த ரோமியோ நடிகர். 2 பவர்ஃபுல் பதவியையும் கைப்பற்றி உள்ள அந்த உயர்ந்த நடிகர் அடுத்து அரசியல்ல இறங்கவும் திட்டம் வச்சிருக்காராம். மதுரக்கார தாடி நடிகரும் எப்போ கால் ஷீட்னு இன்னும் பதில் சொல்லாததுனால ராமா சாமின்னு புலம்புறாராம் அந்த விருது இயக்குனர். அடுத்து வருவது சொன்னார்கள். நானும் 40 வருஷத்துக்கு மேலே இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். இருந்தாலும் சில வசதி காரணமாக நான் இப்போ பேச போகிற விஷயத்தை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. A young boy asked his dad, what is the difference between confident and confidential? A young boy asked his dad, what is the difference between confident and confidential? The dad says, you are my son. I am confident about it. You are my son. I am confident about it. But your friend standing there is also my son. That is confidential. புரியுதா? நீ என் பையங்கிறது கான்ஃபிடென்ட்டு, உன் பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறான்ல அவனும் என் பையங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் அப்படின்ட்டு. இந்த இடத்துல என்ன வருதுன்னா, இதை பேஸ் பண்ணி தான் கைட் ரண்டர்னு ஒரு படம், ரொம்ப சிறப்பான ஒரு படம் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல கான்ஃபிடென்ஷியல்ன்றது நேரடியாக, கான்ஃபிடென்ஷியல் மறைமுகமாக, கான்ஃபிடென்ட்டுங்கிறது நேரடியாக. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் 2 பேரை நான் வாழ்த்தணும் அல்லது பாராட்டணும் அல்லது வணங்கணும். ஒன்று நேரடியாக என்பது திரு பாரதி ராஜா அவர்கள். திரு பாரதி ராஜா அவர்களை பாராட்டுறதுக்கு வாழ்நாளே நமக்கு பத்தாது.
இப்போ நம்ம வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக அவரை பாராட்டலாம்னு நினைக்கிறேன். பாரதி ராஜா ஒரு சிறந்த குரங்கு. இதுக்கு கை தட்டவும் கூடாது, கை தட்டாமல் இருக்க முடியாது. குரங்குன்னா ஒரு வார்த்தை, பட் 4 எழுத்து இருக்கு. கு ர இங்கு. சிறந்த குணவான், சிறந்த ரசனையாளர், இங்கு இங்கீதம் அறிந்தவர், இன்னொரு கூ இருக்குல்ல, குவாலிட்டியான ஒரு மனிதர். எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு நல்ல மனிதர் தானே தவிர நல்ல நடிகரே இல்லை. சும்மாவது பாரதி ராஜா நடிக்கும்னு போட்டாலும் அவர் நடிச்சிட மாட்டார். நான் இந்த படத்தில் வந்து ஒரு 4-5 காட்சிகள் பார்த்தேன். நடிக்கவே இல்லை, அவ்வளோ சிறப்பாக அப்படியே வாழ்ந்திருக்காரு. அவருடைய மிக சிறப்பான ஒரு விஷயம், அவர் நடிப்பு சொல்லிக் கொடுப்பாரே தவிர அவர் நடிக்கவே மாட்டார். நான் சொல்ல சினிமாவில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் மேடையிலையும் எங்கேயுமே நடிக்க தெரியாத ஒரு அப்புறாணி மனிதர் அவர். அதனால தான் நிறைய இடத்துல அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அவரை நம்ம பாராட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு அப்புறமேல ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பதிவாகிடும். நம்ம எப்பவுமே இருக்கும்போது யாரையும் பெருசாக பாராட்டுறதில்லை, வாழ்த்துறதில்லை. அந்த வகையில் திரு பாரதி ராஜா அவர்களுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நம்ம எடுத்தே தீரணும் தமிழ் திரையுலகின் சார்பாக. அந்த ராமாயணத்தில் நானும் ஒரு அணிலாக இருக்க ஆசைப்படுகிறேன். அது விரைவில் நடக்கும். அப்புறம் இன்டைரக்டான ஒரு பாராட்டுங்கிறது இந்த படத்தோட இயக்குனர் திரு நித்திலன் அவர்களுக்கு. எனக்கு ஆக்சுவலாக அவர் மேலே ஒரு பெரிய கோபம் உண்டு. என்னென்னா, இந்த படத்தில் நான் வந்து விதார்த் கேட்டாருங்க. விதார்த் ஒரு நல்ல நண்பர், நிறைய போராடுற ஒரு மனிதர். நான் வந்து என்னுடைய இருக்க வேண்டிய இடத்துக்கு நான் வரலன்னு சொல்லிட்டு பாரதிராஜா அவர்கள் வருத்தப்படுவார். அந்த மாதிரி விதார்த் அவருக்கு கிடைக்க வேண்டிய இடம் இன்னும் அவருக்கு கிடைக்கல. நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக அது ஆரம்பமாகுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அப்படி விதார்த் கேட்டாருங்கிறதுக்காக இந்த படத்தில் நான் ஒரே ஒரு பாடல் காட்சியில் நான் வந்து ஃப்ரீயாக நடித்து கொடுத்தேன். சும்மாவே நடித்து கொடுத்தேன், காசெல்லாம் ஒன்று வாங்கலை. ஏன்னா ஒரு நல்ல படம், அதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கணும்ன்ட்டு. கடைசியில் பார்த்தா இந்த படத்தில் அந்த பாடல் காட்சியே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னடா நம்ம சிரமப்பட்டு பண்ண ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் அங்கே தான் இந்த டைரக்டரை நான் ரொம்ப மதிக்க ஆரம்பித்தேன். ஒரு கல்லில் தேவையில்லாத பகுதிகளை ஒதுக்குனா தான் அது சிலையாகும். தேவையில்லாத பகுதிகளை அப்படியே ஒதுக்கிட்டே வந்தோம்னா அது சிலையாயிடும். அப்படி இந்த படம் சிறப்பாக இருக்கிறதுக்கு பின்னாடி யாரோ சிறப்பு கௌரவ தோற்றம் பண்ணியிருந்தா கூட படத்துக்கு தேவையில்லைன்னும் போது அவர் கட் பண்ணார் பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த டைரக்டரை வந்து நான் மதிக்க ஆரம்பித்தேன். ஸோ நித்திலன் அவர்களுக்கு வந்து எதை வச்சுக்கணும் எதை வெட்டணுங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல சிறந்த இயக்குனராக வர என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லாரும் ஹீரோயினை சொன்னாங்க, இவர் கூட சொன்னார் பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு. எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு இவ்வளோ அழகாக இல்லை. ஆக்சுவலாக பக்கத்து வீடு காலியாக இருக்குது, நீங்கள் வேணால் அங்கே வந்துடலாம். அப்போ நானும் சொல்லலாம் பருமையாக இந்த மாதிரி ஒரு அழகான பக்கத்து வீட்டு பொண்ணுன்ட்டு. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.